Welcome to our Lady YouTube channel. இன்னைக்கு ஒரு 15 pairs 15 ஜோடி இயரிங்ஸ் கடகடன்னு பார்த்துடலாம். எல்லாமே நியூ லான்ச், எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ங்க. ஒரு 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் டிசைன் ஒரு லென்த்தியான லாங் டிசைன். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, லாங், ஷார்ட், ஜும்கா எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லென்த்தியா இருக்கும். ஒரு எலிகண்டாவும் இருக்கு, அட் சேம் டைம் நல்ல அட்டென்ஷனாகவும் இருக்கு. எப்போ பாரு ஜும்கா போடாம பட் அட்டென்ஷனாக ஒரு இயரிங் போடணும், ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போடணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காமிக்க போகிற எல்லா இயரிங்குமே மைக்ரோ கோல்டு பிளேட்டட், பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும். திருகாணி வச்சு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன் நம்மள்ட்ட எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஜும்கா ஒன்று சின்ன வயசில் போட்டிருப்போம். இந்த டாப்லேருந்து இந்த ஜும்காவை ரிமூவ் பண்ணிக்க முடியும். 2-in-1 ஜும்கா, 2-in-1 இயரிங்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெறும் ஸ்டட்டாகவும் போட்டுக்கலாம் ஜும்கா இல்லாமல், இல்லை ஜும்கா வேணும்னா ஜும்காவையும் போட்டுக்கலாம். ஸோ 2-in-1 ஸ்டட்டு, அழகான ஒரு ஸ்மால் சைஸ் ஜும்கா. இது பெரியவங்களும் போட்டுக்கலாம், ஸ்மால் சைஸ்டாக இருக்கும். அதே சின்னவங்களும் போட்டுக்கலாம். ரெண்டு பேர்த்துக்குமே நியூட்ரலாக இருக்கும். நாங்கள் எதுவுமே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி வெப்சைட்டில் போட்டு செல் பண்ணுறதில்ல. பட் ஆனால் கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறோம். ஏன்னா பெரியவங்களுமே சின்னது ப்ரிஃபர் பண்ணுறதுனால இது ரெண்டு பேருக்குமே நியூட்ரல் தான். சின்னவங்களும் போட்டுக்க முடியும், பெரியவங்களும் போட்டுக்க முடியும். பெரியவங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இது செகண்ட் இயரிங். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் குட்டியோண்டா ஒரு க்யூட்டான ஒரு ஏடி ஸ்டோன் வச்சு ஸ்டெட் இயரிங். ரொம்ப மினிமலாக இருக்குது. ரெண்டு விஷயம் தான். ஒன்று டாப்பு, இல்லை ஃபுல்லாக ஸ்டோன் லோடட், கீழே ஒரு ட்ராப்பு, அதுலேயுமே ஸ்டோன் லோடட். திருகாணி வச்சு வந்துடும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ஒரு க்யூட்டான இயரிங். இது தேர்ட் இயரிங். ஓகே, சின்னதாக ஒன்று காமிச்சாச்சு, பெருசாக ஒன்று காமிச்சிருவோமா? ஃபோர்த். இது ஃபுல்லாகவே ஐம்பொன் ஸ்டோன்ஸுங்க. பார்த்தாலே தெரியும் ஐம்பொன் ஸ்டோன்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். அண்ட் வந்து இன்னுமே கோல்டுக்கு ஈக்குவலாக நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இப்போ ஒரு கோல்டு ஜும்காவை பக்கத்தில் வச்சு பார்க்குறோம்னா இதுவுமே கோல்டு மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ்லாம் ரிச் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் பார்த்துக்கோங்க. இதுவுமே 2-in-1 ஜும்கா. வெறும் இப்போ பெரியவங்க போடுறாங்கன்னா இந்த செட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னா அவங்க போட்டுக்கலாம். நீங்கள் போடும்போது ஜும்காவும் போடுவீங்கன்னா ஜும்காவும் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ கிராண்டான இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜும்காஸ்லாம் பேக்கில் ஸ்டோன்ஸ் வரதில்லை. நம்மக்கிட்டே அந்த மாதிரி ஜும்காஸ்லாம் இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் சைட் மட்டும் ஸ்டோன் உள்ள மாதிரி. இது அப்படி இல்லைங்க, ஆல் சைட்ஸ் யூ கேன் see the ஸ்டோன்ஸ். எல்லா சைட்ஸுமே ஸ்டோன்ஸ் தெரியும். ஸோ அழகான இது வந்து நல்ல பிக் சைஸ் ஜும்கா. ஃபுல்லாக ஐம்பொன் ஸ்டோன்ஸுங்கிறதுனால வெயிட்டுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவி கிடையாது, மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஹெவி. பட் இப்போ கூட நயன்தாரா இயரிங்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கு, அவ்வளோ பெருசுலாம் இது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஐம்பொன் ஜும்கா. ஸோ இது வரைக்கும் ஒரு 5 டிசைன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன். இது வந்து ஒரு எவர்கிரீன் ஸ்டெட் இயரிங். நம்மக்கிட்ட சோல்ட் அவுட் ஆக நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சோல்ட் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். மினிமம் கேரண்டி. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நோவோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அது பிடிக்கும். ஸோ அழகான ஒரு ஸ்டெட் இயரிங். ப்ரைஸை நினச்சி ஒரி பண்ணவே தேவையில்லை. இது எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்லை இயரிங்ஸ்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நாங்கள் ப்ரைஸோட லிங்க் அனுப்புகிறோம். ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்காது. டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதோட நீங்கள் நினைக்கிறத விட கம்மி ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பொன் வச்ச மாதிரியான ஒரு ஸ்டோன் இயரிங்ஸ், கல் இயரிங்ஸ், ஐம்பொன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு ஸ்டட் இயரிங்ஸ். அழகாக ஃப்ளவர்ஸ் ஷேப்பில் திருகாணி வச்சு வந்துடும். இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அதாவது மிடில் ரூபி பிங்க் ஸ்டோன் வந்துடும். ஸோ இதில் 2 கலர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து க்யூட்டான, இதுவுமே கிட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லி. இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைனியாக ஹூப் இயரிங்ஸ்னு பேர். இது ரவுண்டாக இருக்கு இல்லையா, திருகாணிக்கு பதிலாக இதை ஓப்பன் பண்ணி திருகாணியில் விட்டு ஹோலை லாக் பண்ணணும். ஸோ ஹூப் இயரிங்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக டைனியாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஹூப் இயரிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் அப்படி தான். ஹூப் இயரிங்கில் கொஞ்சம் சாலிட் டிசைன் வந்துருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்துடும். பேக்கில் அந்த பேட்டர்ன் மட்டும் வந்துடும். இதையும் இப்படி ஓப்பன் பண்ணி இன்சர்ட் பண்ணி லாக் போட்டுக்கணும். சின்னதாக வேணும், ஸ்டட் இயரிங்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டட் இயரிங், முன்னாடி காமிச்ச ஸ்டட் இயரிங்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஸோ முன்னாடி ஐ ஷோட் யூ திஸ். இதை காமிச்சல, இது அதோட பெருசு.
இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறவங்கள பெரியவங்களுக்குலாம் ரொம்ப பெருசாக போடுறது பிடிக்கும். சின்னவங்களே சரி ஜும்கா தான் போட முடியல, ஸ்டெட்டையாச்சும் பெருசாக கிராண்டாக போடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த பெரிய இயரிங்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எனாமல் பெயிண்டட் இயரிங் காட்ட போகிறேன். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 199. நான் மறக்கவே மாட்டேன். ஒரு கஸ்டமர் என்ன சொல்கிறீங்க 199ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆமாங்க 199 தான். இதெல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீகாக்கோட கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்தில் பீகாக் மயில் கழுத்துன்னு ஒரு கலர் சொல்லுவோம் இல்லையா, அதே கலருக்கு எனாமல் பெயிண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த பீகாக்கில் மட்டும் இதோட ஃபெதர்ஸ்லாம் கொடுக்காம அதோட நெக் போர்ஷனில் மட்டுமே பீகாக் கலருக்கு கொடுத்துருக்கோம். எனாமலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெட்டியாக க்யூட்டாக ரம்யமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த தோடு அவ்வளோ அழகாக இருக்குது. 199 தான். ஸோ நான் 15 இயரிங்ஸ் காட்டுவேன்ல சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 2 இயரிங்ஸ் தான் பாக்கி. ஸோ இது வந்து ஜும்காக்கு பதிலாக ஹேங்கிங் டைப்பில் ஐம்பன் ஸ்டட் இயரிங்ஸ், ஐம்பன் ஸ்டோன் இயரிங்ஸ், ஃபுல்லாகவே ஐம்பன் ஸ்டோன், சாலிடாக இருக்கும். இந்த இடத்துலாம் பாருங்கள் சாலிடாக இருக்கும். பின்னாடியுமே கோல்டு ஒர்க் மாதிரி வந்துடும். அடுத்தது ஒரு க்யூட்டான டைனி ஜும்கா. குட்டி குழந்தைங்களுக்கு ஜும்கா போட்டு பார்க்கணும், கோல்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்லி, பெரியவங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் போடலாம், கிட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து காது குத்திட்டு கொஞ்ச நாளைக்கு கோல்டு தான் போடணும்னு நினைப்பீங்க, பட் சேஃபுக்காகவோ இல்லை அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்யூட்டான ஜும்கி இயரிங்ஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பட் த மோஸ்ட் ஹிட்டான ஒரு இயரிங் தான் இது. இது பேர் டயானா இயரிங்ஸ் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது. எல்லாருமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்போம், எஸ்பெஷலி இஃப் யூஆர் 90s கிட்ஸ். ஸோ இந்த ஸ்டட்டு வரும், ஒரு ஹேங்கிங் வந்து இந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி ஒன்று வரும். அது வந்து சன்லைட்லையாக இருக்கட்டும், ஒவ்வொரு லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஜொலிக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். மல்டி கலர் ஒரு ரெயின்போ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுவும் 2-in-1 இயரிங் தான். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் ஐம்பன் ஸ்டெட்டாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் வச்சும் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஐ திங்க் 300 தான் இதோட ப்ரைஸு. ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் த ஃபேஷன் லேடியோ, வெப்சைட் லேடியோ.in, வாட்ஸ்அப் 8657326724. திருப்பி சொல்கிறேன், வாட்ஸ்அப் 8657326724. எங்களை வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க போதும். கால்ஸை விட வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா கால் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் வந்துடும், டக்குன்னு எங்கேயாச்சும் நாங்கள் பிரேக்கில் இருக்கும்போது கால் வந்துடும். ஸோ மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதே வாட்ஸ்அப் மெசேஜ்னால் நாங்கள் மிஸ் பண்ணாமல் ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ யூ கேன் மெசேஜஸ் ஆன் வாட்ஸ்அப். See you in the next video. Bye bye.